அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு 9 மணி 9 நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி கையில நீங்க எழுதினாலே போதும், பிரம்மாண்டமான பணவரவு உடனடியா ஏற்படும்னே சொல்லலாம். நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே அற்புதமான மாற்றங்களை நீங்க உணர்வீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில கடன் தீர்றதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதே மாதிரி இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. இது சிவபெருமானுக்கு உகந்த நாள். இப்படி இந்த நாள் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான அபூர்வமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு ஒவ்வொன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே நமக்கு 897ங்கிற சேர்க்கை வரும். இத பத்தி தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா ஏஞ்சல் கேஷியல். நம்ம சேனல்ல மட்டும்தான் ஏஞ்சல் கேஷியலை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏஞ்சல் நித்திகா எப்படி பணத்தை நமக்கு அள்ளி கொடுக்கறாங்களோ அதே மாதிரி இந்த ஏஞ்சல் கேஷியல் நாம கேட்ட வரத்தை நமக்கு உடனடியா கொடுப்பாரு. பணம்னு மட்டும் இல்லங்க, நாம என்ன வரம் கேட்டாலும் ஏஞ்சல் கேஷியல் உடனடியா நமக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய வேண்டுதல் நீண்ட நாட்களா நிறைவேறவே மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இந்த ஏஞ்சல் கேஷியலை கூப்பிட்டு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உடனடியா உங்க வேண்டுதல் நிறைவேறும். இப்படிப்பட்ட ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் தான் 781. இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே வருது. எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கக்கூடியது ஆகஸ்ட் மாசம் 8வது மாசம். அடுத்ததா இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 10ங்கிற நம்பர் வரும், இதோட கூட்டுத்தொகை 1ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 781ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை நமக்கு அடிக்கடி தேதியில வராது, எப்பயாவது ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு வரும். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 11வது திதி. அடுத்ததா இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பர் 6. அந்த வகையில 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம். இருக்கிற மத்த எல்லா ஏஞ்சல் நம்பரை காட்டிலும் பவர்ஃபுல்லானது. அது மட்டும் இல்லாம பெருமாளோட எனர்ஜியையும் நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. அந்த வகையில பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதியில வரக்கூடிய இந்த 1176ங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு. அடுத்ததா யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர். நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் 369. அந்த சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு தேதியில வருது. இன்னைக்கு ஆவணி மாசம் 3ஆம் தேதி. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நம்பர் 6. இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. இப்படி இந்த நாள்ல அபூர்வமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இது மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு மேலதான் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த சேர்க்கைய பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. அது என்ன சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னா 999ங்கிற சேர்க்கை இன்னைக்கு தேதியிலேயே நமக்கு வருது. அது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி. இந்த 19ல ஒரு 9 இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த 19
பிளஸ் 8, அதாவது 1 பிளஸ் 9 பிளஸ் 8 இதை சேர்க்கும் போது நமக்கு இன்னொரு 9ங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் 9 தான். அது மட்டும் இல்லாம 19/8/2025 இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு 9ங்கிற நம்பர் தான் வரும். அடுத்ததா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இது செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானுக்குரிய நம்பரும் 9 தான். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு 5/9ங்கிற நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. சிம்பிளா 9/9/9ங்கிற சேர்க்கை நாம எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. திரும்பி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு வரவே வராதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு சரியா 9:09 செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கறனால அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த பரிகாரத்தை சரியா 9:09 செய்ய ஆரம்பிக்கிறோம். குறிப்பிட்ட 1 நிமிஷம் பார்த்து பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நைட்டு 9 மணியில இருந்து 9:59 இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது 9:09 முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், அது மட்டும் இல்லாம பணவரவும் அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த 9ங்கிற நம்பர் ஒரு முடிவை குறிக்குது. அந்த வகையில இந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜிய ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும், பண கஷ்டத்துக்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில எழுதிக்கோங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல எழுதணும். இப்ப நீங்க எழுத வேண்டியது ஸ்கிரீன்ல தெரியும். முதல்ல ரூன் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. 8 ரூன் சிம்பலை ஒன்னா சேர்த்து ஒரே ரூன்ஸ் பைண்டிங்கா இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் தீர்க்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நம்ம கைக்கு வரக்கூடிய பணம் வீண் வரைய செலவுகள் ஆகாம நம்ம கையிலேயே தங்கறதுக்கான பாதுகாப்பையும் இந்த ரூன் சிம்பல் நமக்கு கொடுக்கும். இந்த ரூன் சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே 1176ங்கிற நம்பரையும் 781ங்கிற நம்பரையும் எழுதிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி அபூர்வமான சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிரடியா உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.